ஊட்டச்சத்து நிறைவா அதோட சம்மருக்கு ஏற்ற மாதிரி இதை ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி கேரட் பாயசம். இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உடல் எடை குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரம் 2 முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அவங்களுடைய உடல் எடை கூடும். நான் இன்றைக்கி 250 கிராம் கேரட்டை தோல் நீக்கி துருவி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் துருவின கேரட்டை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. கேரட் நிறம் மாறும், அந்தளவுக்கு வதக்கணும். ஒரு 3 நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு. இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த கேரட்டை வேக வச்சுருங்க. சரியாக சொன்னால் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் போதும், அது வெந்துடும். இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு சவ்வரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. இது சின்ன சவ்வரிசி, ஊற வைக்க தேவையில்லை. அதனால் நீங்கள் டைரெக்டாக கீயில் ஆட் பண்ணி பொரிச்சிட்டு தண்ணி ஊற்றிடலாம். இந்த சவ்வரிசி கீயில் மிக்ஸ் ஆகி பொரி மாதிரி நல்லா வெடிக்கும், ஒயிட் கலரில் நிறம் மாறும். அப்போ நீங்கள் இதில் ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுங்க. சரியாக சொன்னால் 300 ml தண்ணி இருக்கும். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே இதை மூடி போட்டுருங்க. சவ்வரிசி அழகாக வெந்து கிடைக்கும், உங்களுக்கு பார்க்க அழகாக முத்து மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் கேரட் வெந்துருச்சு. இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா தண்ணியோடு சேர்த்தே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ண அதே சமயத்தில் இந்த பக்கம் சவ்வரிசி வெந்துருச்சு. இப்போது இது கூட அரைச்ச கேரட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மிக்ஸிங் கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் பாலை உடனே காய்ச்சி கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இது கூட உடனே ஸ்வீட்னஸ்க்காக 3/4 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டு ஒரு கொதி வந்ததும் நீங்கள் இந்த பாயசத்தை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நியூட்ரிஸ் ரிச்சான கேரட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சூடாக பரிமாறலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு பரிமாறலாம். பரிமாறும்போது ஃப்ரை பண்ண நட்ஸ் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கேரட்டை துருவி பரிமாறுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கு இந்த ரெசிப்பியை அடிக்கடி பண்ணி கொடுங்க. அவங்களுடைய உடல் எடை கூடும், தேவையான நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.